வணக்கம். நான் சிவவீரபாண்டியன். பொதுவாக அவன் பெரிய மூளைக்காரன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். சிலருக்கு தான் மூளை இருக்கிறது, மற்றவர்களுக்கு அதிகமாக மூளை வேலை செய்வதில்லை என்றெல்லாம் கருதுகிறோம். அப்படி இல்லை. எல்லோருக்கும் மூளை ஏறத்தாழ ஒரே அளவில் தான் இருக்கிறது. யார் யார் எவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற கேள்வி. மூளைக்குள் சுற்றுலா என்று ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை இறையன்பு அவர்கள் எழுதியிருக்கிறார். அதில் எறும்புக்கும் மூளை உண்டு என்று ஒரு பகுதி இருக்கிறது. புழு, பூச்சி, எறும்பு, கரையான் எல்லாவற்றுக்கும் மூளை இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. ஆனால் அவற்றின் நியூரான் குறைவாக இருக்கிறது. நமக்கு மூளையில் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கின்றன. 1 பில்லியன் 100 கோடி என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவைகளுக்கு 10 லட்சத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அவையும் எவ்வளவு நுட்பமாக செயல்படுகின்றன என்பதை அவர் விவரித்து எழுதுகிறார். எறும்புகள் போகிற பாதையில் தங்கள் உடலில் இருக்கிற ஒருவித திரவத்தை அடையாளமிட்டு செல்கின்றன. அதை நுகர்ந்துதான் பின்னால் வருகிற எறும்புகள் வருகின்றன. வெள்ளை எறும்புகள் என்று சொல்லப்படுகிற கரையான்களினுடைய புற்று இருக்கிறதே, அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே வெளியில் இருக்கிற வெப்பத்தை விட 10 டிகிரி உள்ளே குறைவாக இருக்கிறது. இதை பின்பற்றலாம் என்று பொறியாளர்களே கருதுகிறார்கள் என்கிறார். எல்லோருக்கும் மூளை இருக்கிறது.